1946 ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த கேபினெட் மிஷன். அந்த கேபினெட் மிஷன் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு சில பரிந்துரைகள் கொடுப்பாங்க. அந்த பரிந்துரைகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். முதல் பரிந்துரை வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா அப்போது இந்தியா வந்து எப்படி இருந்துச்சுன்னா 11 மாநிலங்கள், அதாவது மாநிலங்கள்ங்கிறது மாகாணங்கள், 565 சுதேச அரசுகள், 4 முதன்மை மாகாண ஆணையர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த முதன்மை மாகாண ஆணையர்கள்லாம் யாருன்னா, இப்போ பாண்டிச்சேரிலாம் இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிற ஒரு பிரதிநிதி அங்கே வந்து இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த 4 முதன்மை மாகாணமாக இருந்துச்சு. என்னென்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பல்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த 4 முதன்மை மாகாண ஆணையர்கள் கீழ் ஆளப்படுற அமைப்பாக இருந்துச்சு. அதுக்கு 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர். இப்போ இந்த 11 ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக சில ஸ்டேட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒரு 9 லட்சம் மக்கள் தொகை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. 10 லட்சம் மக்கள் தொகைக்கு தான் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுலையும் 2 விதம் இருந்துச்சு. அந்த 2 விதம் என்னென்னா, ஒன்று பார்ஷியலி எலெக்டட், இன்னொன்று பார்ஷியலி நாமினேட்டட், பகுதி அளவு தேர்ந்தெடுக்கும் முறை. இந்த மொத்தமாக 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது 292 பேர் மாகாணங்கள் மூலயமாகவும், 93 பேர் சுதேச அரசுகள் மூலயமாகவும், 3 பேர் டெல்லி, அஜ்மீர், கூர்க் இந்த 3 முதன்மை மாகாண ஆணையர்களும், 1 பலுசிஸ்தான் சார்பிலும் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 292 பிரதிநிதிகளை மறைமுக தேர்தல் மூலமா அந்த எம்எல்ஏஸ் வந்து அவங்களோட உறுப்பினர்களாக அனுப்பி வைப்பாங்க. இந்த 93 பேரை சுதேச அரசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்தவித தேர்தலும் இல்லையாமல் அவங்களே எலெக்ட் பண்ணி அமுச்சு விடுவாங்க. அதுக்கு தான் அர்த்தம். அடுத்தது 2வது பரிந்துரை வந்து வகுப்புவாதி பிரதிநிதித்துவம். இவங்க 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க முஸ்லீம், ஒருத்தவங்க சீக்கியர், 3வது பிரிவு பொது. இந்த பொது பிரிவில் தான் இந்து, எஸ்சி, எஸ்டி இவங்களாம் வருவாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி இங்கே உறுப்பினர்களை இவங்க பரிந்துரை செஞ்சாங்க. இந்த 292 ப்ளஸ் இந்த 3 ப்ளஸ் இந்த 1 மொத்தம் 296 இடங்களுக்கு. ஏன்னா இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எப்படி இவங்க இந்த 93 பேர்னா இந்த சுதேச அரசர்கள் வந்து அவங்களாவே நியமிச்சுப்பாங்க. ஸோ அந்த 93 தவிர்த்து 292 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 இந்த 296 பேரும் இந்த 11 மாகாண எம்எல்ஏக்கள் மூலம் மறைமுக தேர்தல் முறையில் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்க இந்த 11 மாகாண எம்எல்ஏக்கள் தான் இந்த 296 பேரை தேர்ந்தெடுத்து இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்புவாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளோ பாரம்பரியமானது. அதில் இடம்பெறாத 2 தலைவர்கள் இருந்தாங்க. யாருன்னா, ஒருத்தவர் காந்தி, இன்னொருத்தவர் முகமது அலி ஜின்னா. இவர் வந்து இந்தியாவின் தேசப்பிதா அப்படின்னு அழைக்கப்படுறவர். இவர் பாகிஸ்தானோட தேசப்பிதா அப்படின்னு அழைக்கப்படுறவர். இவங்க 2மே இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கிடையாது. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னேன்னா, இந்த 11 மாகாண எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னேன். இந்த 11 மாகாண எம்எல்ஏக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, 1946 ஜூலை ஆகஸ்டில் அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, கேபினெட் மிஷன் குழு, அந்த கேபினெட் மிஷன் குழு பரிந்துரை அடிப்படையில் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 208 இடங்களிலும், முஸ்லீம் லீக் 73 இடங்களையும், பிற கட்சிகள் 15 இடங்கள், மொத்தமாக 296 இடங்களில் இந்த தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் மூலயமா கொண்டு தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட செயல்பாடுகள் பார்க்க போகிறோம். முதல் செயல்பாடு, முதல் கூட்டம் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடந்துச்சு. காலை 11 மணியில் புதுடெல்லி கூட்டரங்கில் இந்த கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் 211 உறுப்பினர்கள் தான் பங்கேற்றாங்க. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் சொன்னால் 389ல் வெறும் 211 உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. யார் யார் கலந்துக்கலன்னா, நியமன உறுப்பினர்கள் இந்த 93 பேர் அவங்க, அப்புறம் முஸ்லீம் லீக் இந்த கூட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க.
ஸோ முஸ்லீம் லீக் ஏன் இந்த கூட்டத்தை நிராகரித்தாங்கன்னா, அவங்களோட முழு டார்கெட் வந்து பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையில் போனதுனால இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தை இந்த முஸ்லீம் லீக் வந்து நிராகரிச்சிட்டாங்க. இந்த கூட்டத்தோட கருப்பொருள் என்னன்னா, தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல். இந்த தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல் வந்து எந்த நாட்டில் நடைமுறையில் இருந்துச்சுன்னா, பிரான்ஸ் நாட்டில் நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ அவையிலே மூத்த உறுப்பினர், வயதான மூத்த உறுப்பினர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் அவையிலே மூத்த உறுப்பினர். அவரை தான் இந்த தற்காலிக தலைவராக தேர்வு செய்வாங்க. இந்த சச்சிதானந்த சின்ஹாவை முன்மொழிந்தவர் யாருன்னா ஆச்சாரிய JP கிருபலானி அப்படிங்கிற ஒருத்தவர் தான் சச்சிதானந்த சின்ஹாவை முன்மொழிவார். எதிர்பாராத விதமாக சச்சிதானந்த சின்ஹா மரணம் அடைஞ்சிருவார். ஸோ 2வது கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. 2வது கூட்டம் எப்போ நடக்கும்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி நடக்கும். அந்த கூட்டத்தில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுவார். இவருக்கு உதவியாக 2 துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யாருன்னா HC முகர்ஜி அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி இப்படிங்கிற 2 துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஆலோசகராக BN ராவ் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் இந்த 2வது கூட்டத்தோட மோட்டோ. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட 3வது கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு கூடுச்சு. இந்த கூட்டத்தில் நேரு வந்து உரையாற்றினார். அதை நேரு ஆற்றின உரை தான் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு போற்றப்படுது. அந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து அது தோன்றுறதாக இருந்துச்சு. இந்த குறிக்கோள் தீர்மானம்னா எதை பற்றி இருக்கும்னா, நம்ம அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், நம்ம அரசியலமைப்பில் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும், அதை பற்றி தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தில் மூலயமா நேரு பேசியிருப்பார். அதுதான் அவங்க குறிக்கோள் தீர்மானம்னு வச்சுக்கிறாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் 1947 ஜனவரி 22 அன்னைக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையாட்டி ஏற்றுக்கப்பட்டது. இதுதான் பின்னால் நம்மளுக்கு முகவுரையாக மாற்றப்பெற்றுச்சு. இந்த 3வது கூட்டத்துக்கு அப்புறம் 1947 ஜூன் 3 அன்னைக்கு மவுண்ட்பேட்டன் பிரபு மவுண்ட்பேட்டன் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிப்பார். இதில் என்ன சொல்லுவார்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக நாடாக பிரிய போகுது, அது ஒரு விஷயம். இந்தியா இந்த 565 சுதேச அரசுகள் இருக்குது இல்லையா, இந்த 565 சுதேச அரசுகள் வந்து நீங்கள் இந்தியா பக்கமும் போய்க்கலாம், பாகிஸ்தான் பக்கமும் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு இந்த மவுண்ட்பேட்டன் பிரபு. இதுக்கப்புறம் டேட் மட்டும் பார்த்துக்கிறேன். 1947 ஜூன் 3 மவுண்ட்பேட்டன் ஒரு திட்டத்தை அறிவிப்பார். இந்த திட்டம் வந்து மவுண்ட்பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. இதுபடி என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கலாம். இந்த 565 சுதேச அரசு இருக்கு இல்லையா, இதை வந்து 552 13 பிரிச்சுக்கலாம். இந்த 552 வந்து இந்தியாவில் இருக்கிறது, இந்த 13 வந்து பாகிஸ்தானில் இருக்கிறது. ஸோ நீங்கள் விருப்பப்படுற இடத்துக்கு சேர்ந்துக்கலாம். நீங்கள் இந்தியாவுனா இந்தியாவில் சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா பாகிஸ்தான்னா பாகிஸ்தானோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். 1947 ஏப்ரல் 28 வாக்கில் 6 சுதேச அரசுகள் வந்து இந்தியாவோட இணைந்துச்சு. அதோட கண்டினியூவேஷன் தான் நிறையா சுதேச அரசுகள் இந்தியாவில் இணைஞ்சிச்சு. இதன் பிறகு 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ இது மூலயமா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாகிஸ்தானும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவும் விடுதலை பெற்றது. நம்ம இந்தியாவுக்கு எப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தினாங்க. எப்போனா 1947ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. என்னது? பாகிஸ்தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை சுதந்திரத்துக்கு பின் எப்படி செயல்பட்டுச்சுன்னு பார்ப்போம். 2 விதமாக செயல்பட்டுச்சு. ஒன்று, அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் கம்மியாக செயல்பட்டுச்சு, இன்னொன்று சட்டமன்றமாக செயல்பட்டுச்சு. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஆரம்பத்தில் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்கள 90 பேர் வந்து பாகிஸ்தானோட அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு போயிட்டாங்க. பாக்கி இருக்க 229 பேரில் 229 பேர் வந்து மாகாண சார்பிலையும் 70 பேர் வந்து சுதேச அரசுகள் சார்பாலையும் இருந்தாங்க. மொத்தம் 299 பிரதிநிதிகள் இருந்தாங்க. அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை சட்டமன்றமாக செயல்பட்டுச்சு. சட்டமன்றமாக எப்படின்னா, சாதாரண சட்டங்கள் இயற்ற வழிவகை செஞ்சிச்சு. அந்த சட்டமன்றமாக
எப்போ ஆச்சுன்னா நவம்பர் 17, 1947 முதல் சட்டமன்றமாக செயல்பட்டுச்சு. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வேலை என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தயாரிக்கிறது. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து சட்டமன்றமாகவும் சுதந்திரத்துக்கு பின் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1948 இதற்கு உதாரணம் வந்து 1948 தொழிற்சாலை சட்டம்லாம் இயற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரண சட்டத்தையும் இயற்றும், அரசியலமைப்பு சட்டத்தையும் இயற்றும், சாதாரண சட்டத்தையும் இயற்றும் அமைப்பாகவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிடுச்சு. அதுதான் அந்த சட்டம் இயற்ற அதிகாரம்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிடுச்சு. பிற செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடிக்கு ஜூலை 12, 1947 ஜூலை 22, 1947 அப்போ தேசிய கொடிக்கு வந்து அங்கீகாரத்தையும், தேசிய கீதமான ஜனகணமனுக்கு அப்புறம் தேசிய பாடலான பக்கீம் சந்தர் சட்டர்ஜி இயற்றிய பாடலுக்கும் இவங்க ஜனவரி 24, 1950 அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத்தையும் தேர்ந்தெடுத்தது யாருன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தான். எப்போனா ஜனவரி 24, 1950. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பின்வரும் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. முதல் பாருங்கள், 60 நாடுகளோட அரசியலமைப்புலேருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை திரட்டி எது நம்மளுக்கு தேவையோ அதுக்கு எழுதியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை இயற்ற எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? 64 லட்சம் செலவாயிருக்கு. இன்றைக்கி காமனாக ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு மக்களவையிலோ இல்லை மாநிலங்களவையிலோ கூட்டம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு நாள் செலவே 50 லட்சம் கிட்டத்தட்ட வரும். ஆனால் அந்த காலத்தில் 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. எப்போனா 2 ஆண்டுகள் 18 நாட்கள் 2 ஆண்டுகள் 18 மாதங்கள் 11 நாட்கள் நடைபெற்ற இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்துக்கு 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. எப்போ கூட்டம் நடந்துச்சு? முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. கடைசி கூட்டம் எப்போ நடந்துச்சு? ஜனவரி 24, 1950. மொத்தம் 11 அமர்வுகள் கூட்டம் நடக்கும், 161 நாட்கள் நடக்கும். அதில் 114 நாட்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்து சம்பந்தமாக விவாதங்கள் நடக்கும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க அரசியல் நிர்ணய சபை எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சுன்னு தெரியுமா? 2 ஆண்டுகள் 18 மாதங்கள் 11 நாட்கள் எடுத்துக்கிச்சு. இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே முடிஞ்சு ஒரு விதமாக எப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 அப்போ பாராளுமன்றம் ஏற்றுக்கிச்சு. இதை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம்னு சொல்கிறோம். அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26. இதுதான் நம்ம இந்திய குடியரசு தினம்னு சொல்கிறோம். இந்த 1950 1952 ஏப்ரல் 17 வரைக்கும் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1951 அக்டோபர் மாதத்துலேருந்து எலெக்ஷன் நடக்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவியில் இருக்கும் வரை இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து தற்காலிக பாராளுமன்றமாக நடந்துச்சு. அடுத்த காசில் நம்ம அரசியலமைப்பு வந்து ஒருத்தங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அவங்க மூலயமா இல்லாமல் பல்வேறு குழுக்கள் மூலயமா அரசியலமைப்பு நிர்ணய சபை செயல்பட்டுச்சு. அந்த குழுக்கள் பற்றி அடுத்த கிளாஸில் விரிவாக பார்க்கலாம்.